யாரோ உட்கார வச்சிருக்க விவான்? ஃப்ரெண்டா அது? டபுள் சொல்றியா? அண்ணா தூங்குறான். மாமாவா? என்ன மாமா? பின்னாடி யாரு? யாருமா அது? அது அண்ணாவா? சரி ரவுண்ட் போயிட்டு வா. வா ரவுண்ட் போலாம் வா. இது யாரு கிறுக்கி விட்டது செவுத்துல எல்லாம்? நீதானா? சரி போ. ரவுண்ட் போயிட்டு வா. ரவுண்ட் போயிட்டு வா. யானை குட்டி வச்சுனே. விவான் ஐ லவ் யூ சொல்லுமா. சொல்லு ஐ லவ் யூ. எப்படி சொல்லுவ சொல்லு. சொல்லிப்பட்டே அம்மாக்கு ஐ லவ் யூ சொல்லுமா. நம்மளுக்கு நிறைய பிஸ்கெட்டோட வந்திருக்கு. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கோதுமையில் நிறைய பிஸ்கெட்ஸ் நம்ம செய்கிறோம் இல்லையா. இப்போ வீட் பிஸ்கெட்டில் வந்து பட்டர் குக்கீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து இது வந்து கோதுமையில் செஞ்சிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பட்டர் ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் எல்லா விதமான நட்ஸ் போட்டு ராயல் நட் குக்கீஸ்ன்னு சொல்லி கோதுமையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உடனே கொரியர் பண்ணிடுறேன். ஸோ காலையில் செஞ்சாலும் ஈவினிங் கொரியர் போட்டுருவேன். இல்லை நைட் செய்கிறேன் அப்படின்னா காலையில் கொரியர் போட்டுருவேன். ஒரு பேட்ச் எனக்கு கிளம்பிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 year பேபிக்கு பர்த்டே ஸ்பெஷலாக கேட்டிருந்தாங்கன்றதுனால பார்த்திங்கன்னா பேண்டா எலிஃபென்ட் அண்ட் ஜீப்ரா ஷேப்பில் வந்து கோதுமை பிஸ்கெட் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஒன்று டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கோம். இவனுக்கு ஊசி போடலாமா? இவனுக்கு ஊசி போடலாமா? வேணாமா? ஏன் உமா சரியாக போடணும்ல. ஊசி போடணும். இல்லவா எங்க ஸ்க்ரூ டிரைவர் எங்க? போடு ஸ்க்ரூ எடு. ஸ்க்ரூ எடுத்து விடுமா. எப்படி ஸ்க்ரூ எடுப்ப? எங்க பர்றா டாக் பர்றா விமான். எங்க உள்ள காணோம். எங்க காணோம். அட்டை பட்டை இருக்கு உள்ள காணோம். டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வரப்போ அவனுக்கு இட்லி ஊட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து இட்லி ஊட்டிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஊட்டினா டக்குன்னு சாப்பிட்ருவோம். பயம் ஜாஸ்தி. நான் ஊட்டினா என்கிட்ட ரொம்ப மக்கார் பண்ணுவான். ரொம்ப செல்லம் வேறு அப்படின்றதுனால அவரை நானே கடற்கடை ஊட்டிடுறேன் கூட அப்படின்ட்டாரு. வந்தாச்சா வீட்டுக்கு? கால் மேலே கால் போட்டுருந்தா அவர் விளையாடுவார். அம்மா காட்டு பொம்மை காட்டு தாங்க காட்டு காட்டு. சூப்பராக குடி பட்டு ஜேசிபியா எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இப்போ இதில் ஸ்க்ரூஸ் இருக்குல்ல. இந்த ஸ்க்ரூ வந்து விவான் தரப்பான். விவான் குட்டி தரமா? தரவா? குடுடா. அச்சோ ஏன்டா ரே வந்து அப்படி பண்ற? என்னது போட்ட விவான் கீழே? உன் வாட்சுடா அது. உன் வாட்ச் ஏன் போட்ட? ரேவந்த் குடுமா உனக்கு. அப்பாட்டு சொல்றியா? இப்போ சொல்லிட்டு வாப்போ. அப்பாட்டு சொல்றான் பரவ. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. சொல்லிட்டு வா ஓடு விமான். விமான் ஓடு 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 விமான் ஓடு ஓடு. அப்பாட்டு சொல்லிட்டு வா. எங்க அப்பா எங்க? என்ன பண்ணாமா அண்ணா? சொல்லு அப்பாட்டு சொல்லு. என்னம்மா பண்ணா? கார் எடுத்துட்டானா? சரி போ, நான் வரேன்னு சொல்லு போ. அப்பா வந்து அடிக்கிறான்னு சொல்லு போ. அப்பா வர அடிக்க போறா போறேன்னு சொல்லு போ. அண்ணாட்டு சொல்லு போ. அப்பா அடிச்சு போ. அந்த பொம்மை எடுத்து போறியா? போ. பண்ணாடி சொல்லு. அப்பா அடிப்பா குத்துருன்னு சொல்லு. இந்த பொம்மை கொடுத்தா அந்த பொம்மை கொடுன்றான்டா அவன். அந்த பொம்மை எடுத்துக்க. ஏன்டா இது மாதிரி பண்ற? குழந்தை பொம்மையை நாசனம் பண்ணி வச்சிருக்க. ஏன் அழகா பாடுறான் அவன். போட்டு கொடு. அண்ணா போட்டு தரேன். போட்டு கொடுறான். யாருமா அண்ணா? என்னம்மா பண்ண உன்ன? குழந்தை ஃபுல்லா அக்கறான பிடிச்சு வச்சிருக்கான் பாரு. பாவண்டா அவன். யாண்டா அப்படி பண்ற நீ? அச்சோ சரி அழாது. அம்மாவா நான் அம்மா போட்டு தரேன் வா. ஸ்க்ரூலாம் கீழே போடுறான் பாடுறான் அவன். சரி அழாது வா. அம்மா போட்டு தரேன் வா. ஆமா ஆமா. ரேவந்த் நீ பண்ற வேலை பாரு ரேவந்த். நீ அவனை இது பண்றேன்னு சொல்லிட்டு
எது கழுவுற? நான் போட்டேன் அம்மா போட்டேன். அண்ணா எடுத்து கைட்டிட்டானா? இங்க போய் அழகா இது நம்ம எல்லாத்தையும் பொறுக்கின்னு போய். ஆமா அழகு குழந்தை அழகு வச்சுட்டு ஏதோ கை எடு. இந்த பேர் அவன் போட்டாரு. நான் போட்டுறேன், நீ எடுத்துக்கடா. அழக்கூடாது இவன். சரி இந்த இதுக்கெல்லாம் மழுவ. சரி அழாது இந்த எங்க பாரு அம்மாக்கு போட்டேன். பாப்பா அழக்கூடாதுன்னு சொன்னல, நீ குட் பாய் இல்ல. நீ அம்மா போட்டேன் பாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எங்க பாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்குங்க நைட் பண்ண நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் சேஃபாக பேக் பண்ணி ஸோ கொரியருக்கு ரெடியாக இருக்குது. இதில் முக்கால்வாசி பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வெளியூர் சென்னை தாண்டி தான் போகிறதுன்றதுனால ரொம்ப சேஃபாக பேக் பண்ணி ஒரு பிஸ்கெட் கூட உடையாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த கொரியர் கவரில் போட்டுட்டு நம்ம அட்ரஸ்லாம் எழுதணும். ஸோ ரேவன் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு காலையில் வந்து ஒரு குட்டியாக பூஜை முடிச்சுட்டு நம்ம வந்து கொரியருக்கு வந்து எழுதி வச்சிடலாம். பொதுவாக வீட்டில் இது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு ஆளுக்கு வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. பட் நான் இன்னும் அதெல்லாம் வந்து பண்ணலைன்றதுனால எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகுது. எனக்கு குழந்தையும் பார்த்துக்கணும், ரேவந்தியும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வேலை, என்னோடய பிஸ்னஸ் அப்படின்றப்ப கொஞ்சம் அது டைம் கன்சியூமாக ரொம்ப பிஸியாக என்ன வச்சுக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங்லேருந்து பேக்கிங்லேருந்து இப்போ வந்து இந்த கொரியர் கவர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேட்ச் நான் சொல்கிற மாதிரி அனுப்புறதுக்கு வந்து அந்த ஒரு டைம் அப்படின்றது, அதனால நான் 4 days டைம் கேட்குறது ஒரு பேக்கிங் பண்ணுறதுக்கு, ஒரு புதுசாக பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க கையில் ஒரு பிஸ்கெட் கூட உடையாமல் போகணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் இன்டென்ஷனே. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு திருப்பி நம்ம குவாலிட்டியாக ஒரு விஷயம் கொடுக்கணும் அண்ட் ஒன்று கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுனால தான் அந்த பேக்கிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு நான் பேக் பண்ணுறேன்னா எனக்கிட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அவ்வளோ சேஃபாக ஒரு பிஸ்கெட்டையும் பவுச்சில் போட்டு, அதாவது பட்டர் பேப்பர் பவுச் இருக்கும், அதில் ஒரு பிஸ்கெட்டையும் போட்டு அதை நீட்டாக அலைன் பண்ணி அதை சுற்றி பபுள் ரேப் பண்ணி அதை திருப்பி இன்னொரு பபுள் ரேப் பண்ணி அது ஒரு பாக்ஸில் போட்டு அதை திருப்பி பபுள் ரேப் பண்ணி, ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கொரியரில் வந்து கண்ணாபண்ணான ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா இன்கேஸ் உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஃப்ரெஜைல் ஸ்டிக்கரை ஒட்டி ஸோ அவங்க கைக்கு போகிற வரலுமே வந்து ஃபாலோ பண்ணி திருப்பி போனதுக்கப்புறம் அதாவது உடஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு ஸோ இதெல்லாமே நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த டைம் அப்படின்றது கண்டிப்பாக ஆகிடுங்க. இவ்வளோ சிரமத்தையும் தாண்டி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த பார்சல் அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது பிஸ்கெட்ஸ்க்கான்னு சொல்லி ஒரு பிக்சரோட அந்த உங்களோட பேக்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபோட்டோவோட அனுப்புகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ தூரம் ப்ராசஸ் பண்ணது வந்து எல்லாமே நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுதுங்க. அதே மாதிரி கொரியர் வந்து கரெக்டாக நாங்கள் சொல்லிவிடுவோம், கரெக்டாக பேட்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அட்ரஸில் எழுதி வைக்கிறதுக்குள்ளே வந்து கொரியர் பர்சன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து நீட்டாக வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தான் கொடுப்பேன். அது மேலே ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அதை பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி கஸ்டமர் கையில் கொடுக்குற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. இது வரலுமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர் போட்டுட்டு எல்லாமே நீட்டாக தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் எனக்கு தெரியல, அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் எந்த ஊருக்காக இருந்தாலும் சேஃபாக பேக் பண்ணி அனுப்பி அவங்களுக்கு வந்து கரெக்டாக பொருள் செய்கிற அளவுக்கும் அதை ஃபாலோ பண்ணி அதை முடிச்சிடுறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஒரு ஸ்ட்ரோலரோ பக்கியோ பார்க்குறீங்க அப்படின்னா லவ்லா பிராண்டில் இந்த டூட்டி ஃப்ரூட்டி பேபி ஸ்ட்ரோலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கேரி பண்ண ஒரு கொடை மடிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் மடிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் கேனோப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வீல் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதான் 15 kgs கெப்பாசிட்டி எல்லாமே நீங்கள் தாங்கும். அதே மாதிரி 360 degreesக்கு ரொட்டேட் ஆகிற வீல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுத்துக்கலாங்க. கலர் ரொம்ப வைப்ரண்ட்டான கலரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹேண்டில் வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் 5 points சேஃப்டி ஹார்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்ட் போட்டிங்கன்னா குழந்தைங்க அழகாக சேஃப்டியாக உட்காந்துப்பாங்க. பெரிய ஸ்ட்ரோலர்ஸ் மடிச்சு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, தூக்கத்து கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட் ட்ராவல் டைமில் மட்டும்தான் தேவைப்படுன்றப்போ இந்த ஸ்ட்ரோலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பெரிய பாக்கெட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ் ஃபோனில் வந்து இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இந்த கேனோப் இருக்கிறதுனால வெயில் மழை டக்குன்னு வந்தாலும் நம்ம அழகாக மூடி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 6 to 36 months வரையுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மடிச்சு வைக்கிறது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கொடையை மடிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது அண்ட் லவ்லா வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கா விவான்? சூப்பராக இருக்கா? ஹாப்பி சொல்லு.
ஸோ இப்போ ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப நாளாகவே ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய படிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலேயே இது வந்து வீட்டில் வச்சா நல்லதா அப்படின்னு பார்த்துட்டப்போ ஆமாம், இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு உடனே ஆர்டர் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் லேம்ப். நிறைய பேருக்கு தெரியும் ஹிமாலயன் சால்ட் வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதோ, அதே மாதிரி இந்த பிங்க் சால்ட் லேம்ப் அவ்வளோ நல்லதுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா வந்து தூக்கத்தை கொடுக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டியை ரிலீஃப் பண்ணும், அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை ரிலீஸ் பண்ணி நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். உங்களோட ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கும், ஏரை பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த ராக்ஸ் லேம்பில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் நிறைய வந்து பார்த்தப்போ எனக்கு வந்து சிலது பிடிச்சிருக்கு, சிலது வந்து பிடிக்கல. அண்ட் வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது, வீட்டில் குழந்தை இருக்க தொடுவான் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ கடைசியாக இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளே வீட்டில் வந்து அழகாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் ராக் சால்ட் கொடுத்து விட்ருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான விநாயகர் இருக்கிற மாதிரி லேம்ப் நம்ம செட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்ஸ் வந்து வுடன் போர்ட்ஸ் இது கொடுத்துட்டு நம்மளே அழகாக செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இது ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருந்ததை பார்க்கறதுக்கு. செகண்ட், நம்மளுக்கு அழகாக நம்மளே ஒரு கையில் ஒரு விஷயம் பண்ணி பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நான் இதை சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் நம்மளுக்கு ஓமன் போட்டு விநாயகர் இருக்கிற மாதிரி கிராவிங்ஸோட இந்த உடன் பிளேட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பேலட்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம அழகாக இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டணும், அதுக்கான க்ளூ, லைட், லேம்ப் எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னான டைமாக இருந்தது அது செட் பண்ணுறப்போ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அந்த பிங்க் அந்த லேம்ப் பார்க்குறப்போ உண்மையிலே சொல்கிறேங்க, அது பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. நான் இந்த லேம்பை யார்கிட்ட வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆரா ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்துட்டாங்க வாங்கினேன். ஸோ அவங்களோட நம்பர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த ராக் லேம்ப் பற்றினா நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். அதே மாதிரி நியூட்ரலைஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் நம்ம டிவியில் பார்க்குறப்போ இல்லை ஃபோன் யூஸ் பண்ண பார்க்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து இந்த சால்ட் லேம்ப் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த எனர்ஜி லெவல்ஸையும் வந்து பாசிட்டிவ் அயன்ஸை டிப்ளிகேட் பண்ணி பாடியில் எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்லீப். ஸோ நிறைய பேருக்கு இன்சோமேனியா மாதிரி தூக்கம் இல்லாத பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிங்க் ராக் சால்ட் லேம்பை ரெகுலராக உங்கள் பெட்ரூமில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டர் ஸ்லீப்புக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கிளென்ஸ் அண்ட் டியோட்ரைஸ் அண்ட் பியூரிஃபை ஏர். ஸோ காற்றுல கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணி நல்லா வந்து காற்றை வந்து சுத்தமாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் ஃப்ளோவையும் பூஸ்ட் பண்ணும் அண்ட் மூட என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு அழகான இந்த லேம்ப் வாங்கணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி இந்த பேலட்ஸில் அழகாக க்ளோ கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ராக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக ஒரு நெருப்பு வந்து குழந்தையில் வந்து இன்னும் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருந்தது. அந்த லைட்டுக்கும் அந்த வெளியில் விநாயகர் அந்த கிராவிங்லேருந்து அந்த வெளியில் வெளிச்சம் வரப்போ நைட் டைமில் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம க்ளோ வந்து ஒட்ட வச்சு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளுக்குள்ளே லைட் செட் பண்ணுறதுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அழகாக அடி வழியாக வந்து நம்ம பின் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க கூட வந்து செட் பண்ணிடலான்ற மாதிரி தான் வந்து இதோட கைடன்ஸ் இருந்தது. அதுக்கான வீடியோவும் அவங்க அனுப்பிச்சிடுறாங்க எப்படி அதை செட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஹோல்டரை உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்க்ரூ போட்டுடணும் அந்த பக்கம் இந்த பக்கம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டும் 2 பல்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பல்பு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லேம்ப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ராக்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிங்க் ராக் சால்ட் லேம்ப் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நம்மள பல பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் வரக்கூடும், இல்லை ஏதாவது ஒரு ஆன்சைட்டி ஒரு படபடப்பு பதட்டம்லாம் இருக்கும் இல்லையா? இது நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நான் வந்து நெட்லேயே படித்து பார்த்தேன். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து கூகுளில் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பிங்க் ராக் சால்ட் லேம்போட பெனிஃபிட்ஸ் என்ன, பெட்ரூமில் இது நம்ம தூங்கறதுக்கு பக்கத்தில் நம்ம பெட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டப்போ அது என்னென்ன நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த டிசைன் மட்டும் நிறைய டிசைன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க, நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நான் இது எனக்கு பர்சனலாக ரொம்ப விநாயகர் அந்த கிராவிங்ஸில் இருக்க நல்லா பிடிச்சிருந்தாலும் இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை எனக்கு பெரிய லேம்பாக ஜஸ்ட் டூம் மாதிரி வேணாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே இன்ஸ்டா பேஜை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் பேக்கிங்கில் கவலையே வேண்டாம், அவ்வளோ பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராக் அழகாக வந்து மேலே அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் லைட் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்னும் நான் பகலில் இதை வந்து போடுறேன். நைட் டைமில் நம்ம அந்த பெட்டு பக்கத்தில் இருக்கிறப்போ அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு அவ்வளோ வந்து ரிலாக்ஸேஷன் பாசிட்டிவிட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட ஏரை பியூரிஃபை பண்ணுது, நம்மளோட பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு ரூம் க்ளீனிங் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறோம், இல்லை வந்து இந்த மாதிரி வேலைகள்
டேவே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு மெஸ்ஸி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். விவான் குட்டி வந்தான் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவன் கை வச்சு அதை அப்படியே வாயில் வைப்பான். இன்னும் வாயில் கை வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ஒன்று க்ளீனிங் அப்படின்றது பெரிய மஸ்டான விஷயமா இருக்குது. ஒரு நாளுமே பார்த்திங்கன்னா எனக்கு சேலஞ்சிங்கான டேவாக தான் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா விடவே மாட்டாங்க. ஒரு 2 நாளாக நான் வீடியோ போடாத காரணமே பார்த்திங்கன்னா விவான் குட்டிக்கு ஃபீவர், காஃப், கோல்டு, அப்புறம் ஐ இன்ஃபெக்ஷன் வந்திருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கரெக்டாக வந்து மெடிசன் கொடுத்து அண்ட் அம்மா விடவே மாட்டாங்க குழந்தைங்க. அம்மான்னு மடியிலே படுத்துக்கிட்டே இருந்தான். எனக்கே பார்த்திங்கன்னா முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் கீழே போட்டாலும் அழறான். மடியிலே தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கண்டினியூஸாக மடியில் படுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு நாளுமே சேலஞ்சிங்கான டேவாக தான் இருக்குது. ஸோ வீட்டு வேலைலாம் முடிச்சாச்சு. இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லியுமே பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொன்று ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம பாத்திரங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோமோ நம்ம பேக் பண்ணக்கூடிய ஓவனும் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும். அதில் நம்ம ஒரு வாட்டி பேக் பண்ணுறப்போ அந்த குட்டி குட்டியாக துகள்கள்லாம் அடியில் வந்துருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ட்ரே மாதிரி, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப பிளேஸ் கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்கிறதுனால எனக்கு இருக்கிற இடத்த நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஓவன் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 60 லிட்டர்ஸ் ஓவன் ஒன்றும் 40 லிட்டர்ஸ் ஓவன் ஒன்று வச்சுருக்கேன், 48 லிட்டர்ஸ் ஒன்று. ஸோ பக்கத்தில் வச்சா இடம் பெருசாக ஆக்குபை பண்ணும். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் வைக்கிறதுக்கு இடம் இருக்காதனால நான் ஒன்று இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், ஒன்று வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நடுவில் ப்ளேஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு என்னோடய மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒரு கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா என்னோட பேக்கிங்காக வச்சுருக்கேன். 2 OTG ப்ளஸ் என்னோட ஸ்டாண்ட் மிக்சர்லாம் இங்கே வச்சுப்பேன். ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த யூஸ் பண்ண டைமில் மேலே வச்சுட்டு அண்ட் நம்ம பேக் பண்ண டைமில் அது கீழே போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து என்னோடய குக்கிங் அண்ட் பேக்கிங் ரெண்டுத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஸ்டாண்ட் மிக்சர் இப்போ வச்சு நம்ம இங்கே வந்து நைட்டுக்கு கோதுமை மாவு வந்து பிசையணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தி பண்ணலாம், சப்பாத்தி குருமா பண்ணலாம் அப்படின்ட்டு. இடம் ஃபுல்லாக ஆக்குபை ஆகிடுது, அதனால் இப்படி வச்சுட்டு இங்கே ஓப்பன் பண்ண வசதியாக இருக்கும். அண்ட் இந்த பிளேஸில் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுப்பேன். ஸோ என்கிட்ட இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இருக்குது, ஸ்டாண்ட் மிக்சர் இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைமாக பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ளீனிங் அப்படின்றது ஒரு 1/2 hour ஆகிடும் எனக்கு. ஏன்னா 2 OTG க்ளீன் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சர் அண்ட் பேக்கிங் அந்த பொருட்களை வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பேக்கிங் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆகும் ஒரு பேட்ச் பேக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மக்கிட்ட 2 OTG இருக்குது, பட் ஸ்டாண்ட் மிக்சர் ஒன்று தான் இருக்குது. நான் வந்து பேக்கிங் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னோடய ஸ்டாண்ட் மிக்சர் தேவைப்பட்டதுன்றதுனால நான் வந்து அகரோலா ராயல் ஸ்டாண்ட் மிக்சர் 1000 watts வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து 5 liter ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் இருக்குது, 8 ஸ்பீடுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு விஸ்கிங் கோன் இருக்குது, மிக்சிங் பீட்டர் அண்ட் டோஃப் குக்கர் இருக்குது. அதே மாதிரி ஸ்ப்ளாஷ் கார்டோட 2 years வாரண்டியோட வருதுங்க. அழகான பிளாக் கலரில் இருக்குது. கேக் பண்ணுறவங்க, வீட்டில் பேக் பண்ணுறவங்க தான் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சுக்கணும் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் சப்பாத்தி மாவு டெய்லியுமே சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா மாவு பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நிறைய ஹியூஜ் குவான்டிட்டியில் நீங்கள் மாவு பேசுகிறீங்க, இல்லை மாவு பேசிய கஷ்டமாக இருக்குன்னா இது எனக்கு அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடல் ஹூக் இருக்குது, டோ ஹூக் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஸ்கரோட கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறதுன்னு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹூக்ஸ் தான். பட் உங்களுக்கு ஜென்ரலாக பேக்கிங் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நான் வந்து வீட்டில் இந்த கோதுமை பேசுறதுக்கு இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சின்ன டெமோ இப்போ காமிச்சிடறேன் பாருங்கள். வீட்டில் வந்து பொதுவாக நிறைய பேர் நைட்டில் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. வீட்டில் நிறைய ஆட்கள் இருக்காங்க, பொதுவாக சப்பாத்தி மாவு பேசுகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். உங்கள் கையில் மாவே ஒட்டாது, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாவு பேசிக்கலாம். இப்போ 2 OTG 2 நம்மளுக்கு வந்து ஸ்டாண்ட் மிக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பேக்கிங் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். டக்கு நிறைய பேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம ஜென்ரலாக என்ன மாவு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிராண்ட் மாவு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பும் எண்ணெயும் மட்டும் முதல்ல போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து கல்லுப்பு போடுவாங்க. நீங்கள் கல்லுப்பு போடுறப்ப அது தூளாக்கியோ இல்லை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சோ அந்த தண்ணியை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அது மாதிரி ஆயில் வந்து 1 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் மிக்சருக்குள்ளே இந்த பவுலை செட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பீட் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1ல் வந்து ஸ்பீட் வச்சு நீங்கள் வந்து மாவை பேச ஆரம்பிக்க. இப்போ வந்து நான் டோவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்பீட் நம்பர் 1ல் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சமாக நான் வந்து பச்சை தண்ணி தான் விடுறேன், சுடு தண்ணியோ வார்ம் வாட்டரோ விடலைங்க. ஸோ பச்சை தண்ணியில் கூட எவ்வளோ சாஃப்டாக இந்த மாவு வருதுன்னு காட்டுறதுக்காக தான். அண்ட் அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 1லேருந்து 10க்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
இதை தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்ப்ளாஷ் கார்டு, அதாவது அந்த முடி வச்சு நீங்கள் அழகாக முடிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு கோதுமை மாவு காற்றுல தெரிக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கேக்ஸ், அதே மாதிரி மஃபன்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ், அதே மாதிரி கோதுமை மாவுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேக்கிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி உங்கள் குக்கிங்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு மாவு பசஞ்சிச்சு பாருங்கள். நான் வந்து இது மாதிரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரஷ்ஷில் சேர்க்குறேன் பாருங்கள். சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுலில் ஒட்டாது, அந்த ஊக்கில் ஒட்டாது, ரொம்ப நான்ஸ்டிக்கியாக உங்களுக்கு அந்த மாவு ரெடி ஆகிடும். சூப்பராக கை வைக்காமல் கோதுமை மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர். உங்களுக்கும் வீட்டில் வந்து ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேட்சாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.